திருச்சியிலேயே ஒரு சகோதரன் இப்ப உயிரோடு தான் இருக்கிறார். அவர் பேசும்போது சொல்லுவாரு, ரட்சிக்கப்படுறது முன்னாடி நல்ல மதுபானம் பண்ணுவாராம். இப்படி மதுபானம் பண்றப்ப தமிழகத்துல மதுபானம் தடை செய்யப்பட்டிருந்தது. இங்க குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருந்தது. அதனால ஒரு பாண்டிச்சேரியில் போய் 2-3 நாள் தங்கி நல்லா குடிச்சிட்டு வருவாராம். பாண்டிச்சேரியில் குடிக்கிறப்ப மனசாட்சி ஒண்ணுமே சொல்லாதான். எப்படி பாண்டிச்சேரியில் குடிக்கிறப்ப மனசாட்சி ரொம்ப கிளியரா இருக்குமா, தமிழ்நாட்டில் குடிக்கிறப்ப மனசாட்சி குத்துமா. இது என்ன மனசாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் பண்றதும் தமிழ்நாட்டில் பண்றதும் ஒரே தப்பு தான். ஆனா பாண்டிச்சேரியில் குடிக்கிறப்ப மனசாட்சி ஒன்றும் பேசல, தமிழ்நாட்டில் குடிக்கிற மட்டும் மனசாட்சி என்ன பண்ணுது? இது என்ன மனசாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். துர்மனசாட்சி. உங்க மனசாட்சியை நம்பி வாழ்ந்துடாதீங்க. உங்க மனசாட்சி உங்களை ஏமாத்திரும். ஏன்? உங்க மனசாட்சி உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி, உங்க கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேசும். ஆனா இயேசு அப்படி பேச மாட்டாரு. காஷ்மீர் எல்லையில இராணுவத்தில் வேலை பார்க்கிற அநேகர் குளிர் தாங்க முடியல, பனி ரொம்ப பெய்யுதுன்னு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் ஒயின் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போதான் குளிரை சமாளிக்க முடியுதான். அதே இராணுவத்தில், அதே காஷ்மீரில் ரட்சிக்கப்பட்ட அநேக இராணுவ வீரர்கள், இராணுவ அதிகாரிகள் சிகரெட்டே தொடாம, மதுபானத்தை தொடாம அதே இடத்துல அவங்களோட வாழ்ந்து காட்டுறாங்க. அப்ப 2 பேருடைய மனசாட்சியும் வித்தியாசப்படுது. உங்கள் மனசாட்சியை நம்பி வாழ்ந்துடாதீங்க. இயேசுவை பாருங்கள், வசனத்தை பாருங்கள். வசனத்தை மீறி உங்க மனசாட்சி ஓகே சொன்னதுன்னா எதை செலக்ட் பண்ணணும்? மனசாட்சியை நிப்பாட்டிட்டு வசனத்துக்கு தான் கீழ்ப்படியணும். ஏன்? இயேசு உங்கள் இருதயத்தை விட பெரியவர்.